வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கைஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பற்றி டீட்டெயிலாக இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் விழுப்புரம் மாவட்டம் பரிக்கல் எனும் ஊரில் உள்ள அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில். இந்த கோயிலை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? பொதுவாக நரசிம்மர் கோவிலில் உக்கிரமூர்த்தியான நரசிம்மர் தன் மடியில் உள்ள மகாலட்சுமியை ஆலிங்கனம் செய்திருப்பார். ஆனால் இந்தியாவிலேயே இங்கு மட்டும்தான் நரசிம்மரை லட்சுமி தாயார் தன் வலது கையாலும் லட்சுமி தாயாரை நரசிம்மரும் ஆலிங்கனம் செய்தபடி மூர்த்தி உண்டு. இங்கு மூலவர் சன்னதியின் மேல் உள்ள விமானம் அஷ்டகோணம் எனப்படும். நவக்கிரக தானியங்கள் சூரியன் கோதுமை, சந்திரன் நெல், செவ்வாய் துவரை, புதன் பச்சை பயிறு, குரு கடலை, சுக்கிரன் மொச்சை, சனி எள், ராகு உளுந்து, கேது கொள்ளு. இங்குள்ள நரசிம்மரை வேண்டிக் கொண்டால் நரசிம்மரின் உக்கிரம் முழுவதும் தணிந்து வேண்டுவோருக்கு வேண்டும் அருள் கிடைக்கும் என்பது நிச்சயம். வீர ஆஞ்சநேயர், பக்த ஆஞ்சநேயர் ஒரு சேர உள்ளது இத்தலத்தின் முக்கிய சிறப்பாகும். தினம் எள் எண்ணெய் தீபம் ஏற்றி நவதானியங்களை இவர்கள் முன் பரப்பி தங்கள் கோரும் பிரார்த்தனைகளை கையால் எழுதுகிறார்கள். எல்லா நன்மைகளும் கிடைக்கும். நவக்கிரகங்களினால் ஏற்படும் உபாதைகள் நீங்கும். பெருமாள் கிழக்கு பார்த்து உட்கார்ந்துள்ளார். அவரது இடப்பக்கம் தாயார் மடியில் உட்கார்ந்துள்ளார். இங்கு பெருமாளை தாயார் ஆலிங்கனம் செய்துள்ளபடி இருப்பதால் இங்கு பெருமாள் மிகவும் சாந்தஸ்வரூபமாக உள்ளார். அனைத்து மதத்தினரும் மத வேறுபாடு இல்லாமல் வந்து வழிபடும் சிறப்பு வாய்ந்த தலம் இது. பெருமாள் பக்கத்திலேயே ஆஞ்சநேயர் இருப்பது மற்றொரு தனிச்சிறப்பு. ஸ்ரீரங்கம் பெருமாள் மாதிரி இங்கும் வரதராஜ பெருமாள் தெற்கு நோக்கி காட்சி அளிக்கிறார். இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். வசந்தராஜன் என்ற மன்னன் நரசிம்மரின் மீது மிகுந்த பக்தி கொண்டவன். இவன் நரசிம்மருக்கு கோவில் கட்ட எண்ணி தன் குருவான வாமதேவ ரிஷியை கொண்டு 3 இரவுகள் தொடர்ந்து யாகங்கள் செய்ய ஏற்பாடு செய்தான். இதற்காக தன் சிற்றரசர்களுக்கு எல்லாம் அழைப்பு அனுப்பினான். வசந்தராஜனின் அழைப்பின் பேரில் குறிப்பிட்ட இடத்திற்கு சிற்றரசர்கள் அனைவரும் வந்தனர். யாகம் தொடங்கும் நேரத்தில் பரிகலாசுரன் என்ற அசுரன் யாகத்தை தடுக்க தன் படையுடன் புறப்பட்டான். அசுரன் வருவதை அறிந்த குரு வசந்தராஜன் கையில் கங்கணம் கட்டி அராக்ஷர அமிர்தக்ஷாட்சர என்று தொடங்கும் மந்திரத்தை உபதேசித்து அருகில் உள்ள புதரில் மறைந்து கொள்ள செய்தார். இருந்தாலும் அசுரன் வசந்தராஜனை கோடாரியால் தாக்கினான். இதனால் கோபமடைந்த நரசிம்மர் தன் பக்தனை காப்பாற்ற உக்கிர நரசிம்மராக தோன்றி பரிகலாசுரனை அழித்து வசந்தராஜனுக்கு காட்சி கொடுத்தார். பரிகலாசுரன் என்ற அசுரனை அழித்ததால் இத்தலம் பரிக்கல் எனப்படுகிறது. தனக்கு தரிசனம் கொடுத்த உக்கிர நரசிம்மரிடம், பரந்தாமா, தாங்கள் எப்பொழுதும் இங்கிருந்து உன்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகளை தீர்க்க சாந்த நரசிம்மராக அருள வேண்டும் என வேண்டினான். அதன்படி வசந்தராஜன் கட்டிய கோவிலுக்கு தேவசிற்பியான விஸ்வகர்மா லக்ஷ்மி நரசிம்மர் சிலை செய்து கொடுத்தார். அதை குரு வாமதேவ ரிஷி பிரதிஷ்டை செய்தார். நரசிம்மரும் லக்ஷ்மி தாயாருடன் இணைந்து சாந்த நரசிம்மராக இத்தலத்தில் அருள்பாலிக்கிறார். சில காலம் இந்த விக்கிரகத்திற்கு சிறப்பான பூஜை செய்யப்பட்டது. காலப்போக்கில் இது சரிவர பராமரிக்கப்படாமல் புற்று மறைத்து விட்டது. இவ்வூருக்கு அருகில் அக்ரஹாரத்தில் வாழ்ந்த வாய் பேச முடியாத ஒருவன் கனவில் தோன்றிய பெருமாள் நரசிம்மர் சிலை புற்றில் மறைந்து இருப்பதாகவும் அதை மீண்டும் பிரதிஷ்டை செய்யும்படி கூறி மறைந்தார். இதை அவன் ஊர் மக்களிடம் தெரிவித்தான். அதன்படி ஊர் மக்களும் லக்ஷ்மி நரசிம்மரை எடுத்து புதிதாக கோவில் கட்டி பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்தார்கள். மூலஸ்தானத்தில் லக்ஷ்மி நரசிம்மரும் தனி சன்னதியில் கனகவல்லி தாயாரும் அருள்பாலிக்கின்றனர். பிரகாரத்தின் வாயு மூலையில் வாயு மைந்தனான அனுமன் வீர ஆஞ்சநேயராகவும் பக்த ஆஞ்சநேயராகவும் அருள்பாலிக்கிறார். பக்தர்கள் இவருக்கு முன்னால் நெல்லை கொட்டி அதில் தங்கள் கோரிக்கைகளை எழுதி வழிபாடு செய்கின்றனர். இதனால் தங்கள் கோரிக்கைகள் விரைவில் தீரும் என்பது நம்பிக்கை. பிரகாரத்தில் வடக்கே வரதராஜ பெருமாள், தென்கிழக்கே விநாயகர், கோவில் எதிரே கருடன் ஆகியோர் தனித்தனி சன்னதியில் அருள்பாலிக்கின்றனர். ஊரின் வடமேற்கில் சக்கர தீர்த்தம் உள்ளது. இக்கோவிலின் மூலவர் லட்சுமி நரசிம்மர், தாயார் கனகவல்லி, தீர்த்தம் நாககூபம். புராண பெயர் பரகலா, இப்போது இருக்கும் பெயர் பரிக்கல். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 1 மணி வரை, மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். இக்கோவில் விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை சாலையில் இருந்து பிரிந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் பரிக்கல் உள்ளது. உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம் ஆகிய ஊர்களில் இருந்து பேருந்து வசதி பரிக்கலுக்கு இருக்கிறது. அருகிலுள்ள ரயில் நிலையம் பரிக்கல், அருகிலுள்ள விமான நிலையம் சென்னை, திருச்சி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.